கும்பராசி அன்பர்களே, ராசிநாதன் சனி பகவான் இந்த ஆண்டு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை. உங்கள் ராசியில் செவ்வாயுடன் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் ராகு. கிரக அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையான பலனை தரப்போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு கும்பத்திற்கு 8ஆம் இடத்தில் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தில் ராசிநாதன் சனி புதனுடன் சேர்ந்திருக்கிறார். ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் சந்திரனும், 11ஆம் இடத்தில் சூரியனும், 7ஆம் இடத்தில் ராகுவும், 8ஆம் இடத்தில் குருவும் இருந்து இந்த ஆண்டுக்கான பலனை உங்களுக்கு தரவிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜென்மத்திற்கும் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு குருச்சந்திர யோகம், 12ஆம் சந்தன குருச்சந்திர யோகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராசியினர் கும்பராசியினரை பொறுத்தளவு அவர்களை சிலர் பரிதாபத்துக்குரியவர்கள், சிலர் மிக யோகக்காரர்கள். பரிதாபத்துக்குரிய யார் என்று கேட்டால் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களே சொல்லலாம். சதய நட்சத்திரத்துக்காரர்கள் யோகக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் பாதி யோகம் பாதி பரிதாபம். அது அவருடைய விதி. இவை என்ன செய்வது? அவருடைய கர்மாவை பொறுத்து நடந்து கொண்டிருக்கணும். என்றால் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை 10ஆம் இடம். இந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நடக்கப் போகிறது இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு 2017ஆம் ஆண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் சனி ராசிக்கு 10 புதனுடன் சேர்ந்து பூர்வ புண்ணிய சாதனை அமர்ந்திருக்கிறார். எனவே அவர்கள் பிள்ளைகள் வகையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவர்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் வேலை கிடைக்கும், கல்வி கிடைக்காம கல்வி கிடைக்கும், உயர்கல்வி கிடைக்கப்பெறும், நல்ல கல்லூரி கிடைக்கப்படும், நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்கப்படும். பிள்ளைகள் வகையில் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த குழந்தை செல்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இடத்தை அடைந்து, நினைத்த இலக்கை அடைந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் படித்து நல்ல வேலைக்கு சென்று அமர்ந்து அந்த வருவாயை வைத்து அவர் குடும்பம் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் பிள்ளைகள் வெளிநாடு பயணங்கள் சென்று அதன் மூலமாக மேன்மை பெற்று அவர் குடும்பம் முன்னேற்றம் பெற வாய்ப்பு இருக்கிறது. சிலரது குழந்தைகள் அவள் பெற்றோர்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் தந்து அவர்கள் பரிசை பெற்று அவரையும் அந்த குழந்தைகள் வகை அனைத்துமே குழந்தை வகைகளாக அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு. இந்த வகையில் உங்களுக்கு இந்த ஆண்டு 5ஆம் இடத்துக்குரிய புதன் சனியுடன் சம்பந்தப்படுவதால் 5ஆம் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. கும்பராசிக்காரர்கள் தாய்வழி சொத்துக்கள் அவர் மூலமாக ஒரு ஆதாயம் அடைய பெறுவீர்கள். 12ஆம் இடத்தில் சந்திரன், 6க்குரிய சந்திரன் 12ஆம் இடத்தில் இதுவரை கடன்பட்டவர்கள் கடனை அடைத்து அதிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். நோய்வாய்ப்பட்டவர் நோய் நீங்கி முற்றிலும் குணமாகி விடுவீர்கள். கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனை திக்கி தவிர்த்தவர்களுக்கு அதிலிருந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். பஞ்சாயத்து, இடப்பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, வீடு வாசல் வன்மனை யோகங்கள் போன்ற பிரச்சனைகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு நல்ல தீர்வு ஏற்பட்டு அவர்கள் வேலையை அவர்கள் செய்து விடுவார்கள். கட்டிடம் கட்டி குறையாக நின்ற வீடுகள் அனைவரும் மீண்டும் கட்டிட வேலை ஆரம்பிக்கப்பட்டு வீடு பூர்த்தியாக வேண்டிய காலகட்டம் வரும். அவர்கள் இடம் பூமி வாங்கி அதனை பாதி கொடுத்து மீதி பணம் கொடுக்க முடியாமல் ரிஜிஸ்டர் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு, பதிவு செய்ய கஷ்டப்பட்டவர்களுக்கு மீதி தொகையும் கொடுத்து உங்கள் பெயரில் அந்த சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு வரும். சிலருக்கு அவர்களுடைய நகைகள் பொன்பொருள்கள் அடமானத்தில் இருந்ததென்றால் அவர்களுக்கு திருப்புவதற்கான வாய்ப்புகளும் வரும். வங்கி லோன், கூட்டுறவு கடன், ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது கடன் வாங்கியிருந்தால் அதை அரசாங்கம் புதிய ஒரு திட்டத்தை போட்டு அதை தள்ளுபடி செய்வதற்கு கூட உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசியினருக்கு அந்த யோகம் கிடைக்கப்பெறும். தொழில் நஷ்டம் அப்படின்ற காட்டியும், விவசாயிகள் நஷ்டம் என்று காட்டியும் அதன் மூலமாக அவர்களுக்கு மானியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால்நடை பராமரிப்பு பண்ணுறவர்களுக்கும் நல்ல யோகம் இருக்கின்றது. கும்பராசியினர்களுக்கு சனி 10ஆம் இடத்தில் இருந்து விருச்சிகத்திலிருந்து அமர்ந்து புதனுடன் சேர்ந்து இருக்கின்றபடியால் செய்தொழில் மேன்மை பெறும், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும், பணி இடை நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இவையெல்லாம் அவர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களே. 2ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் லக்னத்துக்கு 8ல் அமர்ந்து மறைகிறார். ஆண்டின் பிற்பகுதியில் 9ஆம் இடத்துக்கு வருகிறார், பாகிஸ்தானத்துக்கு வருகிறார். எனவே சிலருக்கு சில வகையான இழப்புகள், அதன் மூலமாக நஷ்ட ஈடுகள் கிடைக்கப்பெறும். இழப்புகள் நஷ்ட ஈடுகள் என்று கேட்டால் சிலருக்கு விபத்திலோ வேறு ஏதாவது வகையிலேயோ உறுப்புகள் சேதாரம் ஏற்பட்டிருந்தால் அதை வழக்கு தொடர்ந்து அதன் மூலமாக அவர்களுக்கு அரசாங்கம் நல்ல வெகுமதியை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதார பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு
அரசாங்கத்தின் மூலமாக நிதி உதவி கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக ஆதாயம் அடைய வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கும்பராசியினர்களுக்கு இந்த ஆண்டு குரு 8ஆம் இடத்தில் இருக்கின்றபடியால் ஒரு பரிசு பொருளாக கன்னி குரு என்பவர் ஒரு பரிசு பொருளாக அவர்களுக்கு பரிசாக சில எதிர்பாராத தனவு வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டு. அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 12ஆம் இடத்துக்குரிய சந்திரன் குருவால் பார்க்கப்படுகின்றார். 2-6க்குரியவர் குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் ஏதாவது வகையில் நீங்கள் வாங்கிய கடன் அனைத்தும் அடைபடும். இனிமேல் கடன் வாங்காமல் இருந்து கொள்ளுங்கள். ருணரோக சத்துருசன பயந்து ஒளிந்து வாழ்க்கையை எடுத்து வெளியில வாருங்கள். நன்மை உண்டு, நலமே உண்டு. சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம். சனி திசை நடந்தால் மிக பெரும் யோகம். இது அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு கிடைக்கிறது அரிது. இந்த காலகட்டத்தை பொற்காலமாக பயன்படுத்தி எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்கள் முன்னுக்கு போக முடியுமோ அந்த வகையில் முன்னேற்றி செல்வது அவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும், பலனை தரும். எனவே எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை வரவாது என்ற காரணத்தினால் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் உங்களுக்கு வழிநடத்துவர்களையும் மறக்காது இந்த ஆண்டு நீங்கள் அவர்களை இணைத்து கொண்டு உங்கள் பாதையை நீங்கள் பயணிங்கள். உங்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் திருவலஞ்சுழி சென்று வழிபாடு செய்தால் மேலும் மேலும் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் குரு பகவானை வணங்கி, புரட்டாதி நட்சத்திரர்கள் குரு பகவானை வணங்கி சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். இவை இரண்டும் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை தர வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. 10ஆம் இடத்தில் சனி புதனும் சேர்ந்திருக்கின்றபடியால் அவர்கள் வேலை வாய்ப்பில் சில அதாவது தேர்வு ஆகியும் பணி இடம் வேலை செய்வதற்குரிய இடம் கிடைக்காமல் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். வேலைக்கு தேர்ந்தெடுத்திருப்பார்கள். எந்த இடத்தில் பணிபுரிவது என்று அரசாங்கத்தின் உத்தரவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு உத்தரவு கிடைக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்தில் சென்று பணியினை ஆரம்பிக்கலாம். இன்சார்ஜ் ஏற்றுக்கொண்டு பணியினை ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு இந்த காலம், இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். அவர் எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவிகள், உயர் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு. இவை எல்லாமே நன்மை தரக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணுறவர்கள், தொழில் செய்தவர்கள், நல்ல இடம் கிடைக்காமல் அடைந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வியாபார ஸ்தலமான இடம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். இதுவும் அவர்கள் யோகத்தை பொறுத்து தான். எனவே இந்த ஆண்டு அவர்கள் ஏற்ற இறக்கம்